வணக்கம். இந்த வீடியோல பட்வாரா 1947 படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இந்த படம் ராஜ்குமார் சந்தோஷி அவங்க டைரக்ட் பண்ணி சன்னி தேவல், பிரீத்தி ஜிந்தா இவங்கெல்லாம் நடிச்சு வந்திருக்கிற ஒரு படம். சுதந்திர போராட்டத்தை தாண்டி சுதந்திரம் கிடைச்சப்போ இந்தியாவும் பாகிஸ்தானும் ரெண்டா அந்த டைம்ல டிவைட் ஆச்சுல. அந்த டைம்ல அந்த பார்டர்லயே ஆகட்டும், அந்த இடத்துல இந்த இடத்துல இருக்கிற முஸ்லிம்ஸை நிறைய இந்தியர்கள் ஹிந்துஸ் பாகிஸ்தானுக்கு போங்கன்னு விரட்டி விட்ட அந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. சேம் டைம் லாகூர் அந்த பாகிஸ்தான் பார்டர்ல இருக்கும்ல, அந்த ஏரியால இருந்து ஹிந்துஸை விரட்டி உங்க இந்தியா சைடு போங்கன்ற மாதிரி அந்த ஒரு கலவரம் நடந்துட்டு இருந்துச்சு. எப்பன்னா இண்டிபெண்டன்ஸ் டே அந்த 14th 15th 16th இந்த டைம்ல ஒரு பெரிய ஒரு கலவரம் நடந்துட்டு இருந்துச்சு. நிறைய பேர் அந்த டைம்ல கொல்லப்பட்டாங்க. ரொம்பவே ஒரு மோசமான சம்பவம். அது இந்த படத்தோட ஓப்பனிங்ல சில காட்சிகளையே காமிச்சு அது எந்த அளவுக்கு எஃபெக்டான ஒண்ணுன்னு காமிச்சிடுறாங்க. இதுல ஒரு ஃபேமிலி ஒன்று மாட்டிக்குது. அதாவது கதாநாயகன் சன்னி தியோல் அவர் சிக்கந்தர் மிஸ்ரா அவர் ஒரு முஸ்லிம்ஸ் தான். அவங்க பிரீத்தி ஜிந்தா இவங்கெல்லாம் ஃபேமிலியா இருக்காங்க. பட் இவங்க இவங்களோட வீட்டில் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணி நீங்க பாகிஸ்தானுக்கே போகணும் எல்லாரும் வலியுறுத்தினதுக்கப்புறம் சரி ஓகே நான் பாகிஸ்தானுக்கே லாகூருக்கே போறேன்ட்டு ட்ரெயினை பிடிக்க போறாங்க. அங்கே ஒரு பெரிய கலவராகி இவருடைய ஒரு மகன் அப்புறம் இன்னொரு மகன் எல்லாத்தையும் எங்க ஃபேமிலிக்கு நிறைய பேரை மிஸ் பண்ணிட்டு பிரீத்தி ஜிந்தா அப்புறம் மகள் அப்புறம் சன்னி தியோல் மட்டும் எப்படியா தப்பிச்சு லாகூர் போய் அந்த கேம்ப்ல இருக்காங்க. அவங்களுக்கு வீடு அலோகேட் பண்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இவங்களுக்கு வீடு பெருசா அஃபெக்ட் ஆகல. அவங்க குழந்தைகளுக்கும் இந்த உடம்பு சரியில்லாம போகுது. அதுக்கப்புறம் போய் ஒரு இடத்துல போய் தகராறு பண்ணதுக்கப்புறம் அலி ஃபைசல் ஒரு பொயிட்டா இருக்காரு. கொஞ்சம் சாந்தமா என் வீட்டை நீ எடுத்துக்கோன்னு அவருக்கு ஒரு வீட்டை கொடுக்குறாங்க. அதை பார்த்து பெரிய ஒரு நல்ல ஒரு பெரிய வீடாவே கொடுக்குறாங்க. அந்த வீட்டுக்கு போய் பார்த்தா அங்க ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க பார்த்தா ஒரு ஹிந்துவா இருக்காங்க. அவங்க இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன், என் பையன் இங்க வருவான் அப்படின்னு அந்த வீட்லயே இருந்துகிட்டு நான் வெளியே போக மாட்டேன் அப்படின்றாங்க. ஆக்சுவலா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இங்க இருக்கக்கூடாது, நீங்க டெல்லிக்கோ இந்தியாவுக்கு கிளம்பி இங்க போங்க அப்படின்னு அவங்க ஒரு சைடு இருந்து சொல்றாங்க. பட் அந்த அம்மா போக மாட்டேன் அப்படின்றாங்க. இவங்களுக்குள்ள அந்த ஒரு வாக்குவாதம் நடக்குது. போய் திரும்ப இங்க சொல்றாங்க. இவங்களும் பெருசா அதை கண்டுக்கிறதுல ஊருக்குள்ள இதெல்லாத்தையும் தாண்டி அந்த ஊருக்கே ஒரு தாதா மாதிரி ஒருத்தன் சுத்திட்டு இருப்பார்ல, அவர் அபிமன்யு சிங் அவர் எப்படி நீங்க ஒரு ஹிந்து லேடியை நம்ம ஊர்ல வச்சுக்கிட்டு இருக்கீங்க, விரட்டி விடுங்கன்னு அவரு ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. எல்லாத்தையும் தாண்டி இவர் திரும்ப அந்த அம்மாவை அந்த அந்த இந்தியாவுக்கே அனுப்புனாங்களாம். இல்ல இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்றது அந்த ஒரு விஷயத்தான் ஒரு டிராமாவா இதுக்கு முன்னாடி ஒன்று போட்டிருக்காங்க போல இருக்கு. அதை இன்ஸ்பயர் பண்ணி இதை படமா எடுத்திருக்காங்க. ஆக்சுவலா படத்தோட முதல் ஒரு அரை மணி நேரம்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலா அந்த இடத்துல இந்த இண்டிபெண்டன்ஸ் டே டைம்ல நடந்த அந்த கலவரமாகட்டும், அது எப்படி காட்சிப்படுத்தின விதமாகட்டும், அதோட எவ்வளவு கோரமா இருந்தது, எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. இந்த பார்டர்லேருந்து அந்த பார்டருக்கு அந்த புலம்பெயர்ந்த அவங்கெல்லாம் வீடு கிடைக்கிறதுல நிறைய விஷயங்கள் எவ்வளவு ஒரு கஷ்டப்பட்டாங்கன்றது நல்லாவே காமிச்சிருந்தாங்க. பட் இந்த படத்தை ட்ரெய்லர்லாம் நான் பார்க்கல. நான் இந்த படத்துக்கு போறதுக்கான முக்கியமான காரணம் இது அமீர் கான் ப்ரொடக்ஷன்ஸ். சரி ஓகே, கொஞ்சமாவது ஒரு கேரண்டியா ஒன்று இருக்கும். இத்தனைக்கு ஏஆர் ரகுமான் மியூசிக் அந்த மாதிரின்ற விஷயங்கள்லாம் பார்த்துதான் ஓகே ஏதாவது ஒரு கண்டென்ட் இருக்கும். இத்தனைக்கும் இண்டிபெண்டன்ஸ் டே வேற, சரி ஏதோ ஒரு படம் பார்க்கலாம் அப்படின்னு இந்த படத்துக்கு போனா இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தோன்னா ஒரு நம்பிக்கை வந்தது படத்து மேல. ஓகே நல்லா இருக்க போகுது, இன்னும் விறுவிறுன்னு போகுது அப்படின்ட்டு பார்த்தா முழுக்க அது பாகிஸ்தான்ல அந்த லாகூர் அந்த ஏரியாலே நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. நிறைய காட்சிகள் முக்கியமா அந்த இவங்க ஆரம்பத்துல நான் சொன்ன இந்த ரியாட்ஸ், இந்த கலவரம், இந்த காட்சிகள் ஆகட்டும், அதை தாண்டி அங்கே போனோன்னா அந்த அம்மா கூட நடக்கிற அந்த கான்வர்சேஷன், இவங்க ரெண்டு பேரும் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்குள்ள பழகிக்கிறதாகட்டும், அந்த அம்மா இவங்களுக்கு உதவி பண்றது, ஒரு இடத்துல கடை பார்த்து கொடுக்கறது, இந்த விஷயங்களுமே ரொம்பவே நல்லா இருந்தது. எமோஷனலாகவும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அலி ஃபைசல் அங்கேயே சில காட்சிகள்ல அவர் பேசக்கூடிய வசனங்களாகட்டும் விஷயங்கள் ரொம்பவே நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ்ல ஒரு விஷயம் சொல்லுவாரு, ரொம்பவே அவ்வளோ ஒரு எமோஷனலான காட்சியாகவும் அது இருந்தது. அதை தாண்டி ஒரு கிளைமேக்ஸ்ல இவங்க ஒரு விஷயம் பண்ணுவாங்க, அது நான் இங்க ஸ்பாயில் பண்ண விரும்பல. பட் அந்த காட்சி ரொம்பவே ஒரு மத நல்லிணக்கத்தை எவ்வளவு சூப்பரா அந்த சீன்ல காமிச்சிருந்தாங்கன்றதும் ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அகைன் சன்னி தியோல் ஆகட்டும், இதுக்கு முன்னாடி உங்களுக்கே தெரியும் அவருடைய படங்கள்லாம் அந்த ஒரு பாளைய மாதிரி பட்டைய கிளப்பும் ஆக்ஷன்லாம். கட்டார் அந்த மாதிரி படங்களை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும். அதை தாண்டி இந்த படத்துல முடிஞ்ச வரைக்கும் ஷட்லா நடக்குது நம்மகிட்ட, சரி வந்தாச்சு 4-5 சண்டையை போடுவோன்னு இந்த படத்துலயும் அந்த மாட்டு வண்டி சக்கரத்தெல்லாம் தூக்கி போட்டு அடிக்கிற மாதிரி ஒரு 2-3 காட்சிகள் எல்லாமே அவருக்கே ஒருத்தமா நல்லா இருந்தது. பிரீத்தி ஜிந்தால இருந்து மற்ற சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ்லாம் ஒரு எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த அம்மா வயசான அம்மா ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. அதை தாண்டியும் சாங்ஸ் அவ்வளோ ஒன்றும் ஏஆர் ரகுமான் போட்டிருக்காருன்றதுனால தெரியல. பட் பெருசா எதுவுமே எங்கேயுமே அது நிலைச்சு நிற்கிற மாதிரி எதுவும் பெருசா எனக்கு தென்படலை. அதை தாண்டி ஓவராலா பார்த்தா ஒரு டீசெண்டான ஓகே ட்ராமாவா இருந்தது. நிறைய இடத்துல ஓவர் டமஸ்டைஸ்டா இருந்ததை தாண்டி நிறைய இடத்துல எமோஷனலும் ஒர்க் அவுட் ஆகல. சில விஷயங்கள் ரிப்பீட்டட் ஆனதை தாண்டி கண்டென்ட் இல்லாத மாதிரி இருந்தது. ஒரு சின்ன படமா ஒரு 2 மணி நேரம் எடுத்து ஷார்ட்டா முடிக்க வேண்டியதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ரிப்பீட்டடா சில விஷயங்கள் இன்வால்வ் பண்ண மாதிரியும் ஃபீல் ஆச்சு. ஓவராலா அதுக்கப்புறம் இத்தனைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓரளவுக்கு அப்படி இப்படின்னு போனாலும் செகண்ட் ஹாஃப்ல பெருசா என்கேஜிங் சீன்ஸ் பெருசா எதுவுமே இல்லாததுனாலையும்
கிளைமேக்ஸ் மட்டும் ஒரு சீன் 2 சீன் நல்லா இருந்தது. அதை தாண்டி ரொம்பவே ஒரு ஓகே டீசெண்டான ஒரு படம் தான் சொல்லுவேன். இந்த மாதிரி சுதந்திர போராட்டத்தை ஒட்டி இருக்கிற படங்கள், பாகிஸ்தான், இந்தியா அந்த டைம்ல நடந்த ஒரு விஷயங்களை பத்தி தேடி தேடி பார்ப்பேன் படங்கள். உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்க மேபி ட்ரை பண்ணலாம். அதை தாண்டி ஒரு ஓகேஸ் குட், ஓகேஸ் டீசெண்டான வாட்ச் தான் அப்படின்னு தான் சொல்லுவேன். தேங்க்யூ.